ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்மூத்திஸ் பியூட்டி சோப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இது ஃப்ரான்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பச்சை நிற களிமண். இந்த பச்சை நிறத்துக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இருக்க டீகம்போஸ்டான தாவர பொருட்களும் இரும்பு ஆக்சைடோட அதிகப்படியான அளவும் தான் இந்த பச்சை நிறத்துக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் கிளே அதிகப்படியான ஆயில் செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் ஸ்கின்ல இருக்க போரை வந்து டைட்னிங் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் போர் வந்து கிளன்சிங் பண்ணுது. இந்த பச்சை நிற களிமண்ணில் அதிகப்படியான நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான மினரல்ஸ், அயன், நியூட்ரியன்ஸ், பாஸ்பரஸ் அப்படின்னு எக்கச்சக்க நன்மை தரக்கூடிய தாது பொருட்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படக்கூடியது. பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்கின்னை எப்போவுமே ரொம்பவும் க்ளோவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஆக்னி, பிம்பிள், பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ் இதெல்லாம் ஸ்கின்ல வராமல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஸ்கின்னுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே வச்சு தான் நம்ம இன்னைக்கு கோல்டு ப்ராசஸ் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோப் செய்கிறதுக்கு தேவையான கேரியர் ஆயில்ஸ் எல்லாம் நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் சொல்யூஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரெசிபிக்கு தேவையான அளவு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே பவுடர். இதுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட்டோட எசென்ஷியல் ஆயில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ண இந்த க்ரீன் கிளே ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியேட்டரா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க அத்தனை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இந்த சோப் வழியா ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்சரா வைக்க ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. லைட் சொல்யூஷன் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவும் நல்லது. ஏன்னா காஸ்டிக் சோடா அங்கங்கே திட்டா கரையாமல் இருக்கிறது ஃபில்டர் ஆகி நமக்கு ஒரு சுத்தமான லைட் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆயில்ஸும் லையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்து பவுடராக நம்ம உள்ள ஆயிலோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே கட்டியாக லம்ஸாக வந்து கரையாமல் அங்கே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்து வச்சிருக்க பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலோட இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் ஆயில்ஸோட சேர்த்துக்கிறேன். காமனாக இந்த மாதிரி கிளே, ஹெர்ப்ஸ் இந்த மாதிரியான அடிட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஆயில்ஸோட வந்து மிக்ஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பவர் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பிளெண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதிகமான ட்ரேஸ்க்கும் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா கரெக்டான ட்ரேஸில் ஒரு இட்லி மாவு பதத்தில் நம்ம ட்ரேஸ் கொண்டு வந்தால் தான் நம்ம மோல்டில் போர் பண்ணும்போது அது ஈஸியாக போர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். அப்புறம் மோல்டில் வந்து போர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். கிளே பவுடர்ஸ், ஹெர்ப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஹாஃப் ட்ரேஸ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல் ட்ரேஸ்க்காக நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ட்ரேஸ் நல்லா வந்ததும் இப்போ நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். ஈவனாக போர் பண்ணணும். இன்னைக்கு நான் 750 கிராமுக்கான ரெசிபி தான் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு எத்தனை சோப் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னை ரொம்பவே க்ளோவாக, ஸ்மூத்தாக அண்ட் சாஃப்டாக, ஹெல்த்தியாக இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய 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 பெனிஃபிட் உள்ள ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே சோப் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் 100 கிராம் சோப் பார் தான் வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு 50 கிராம்ஸோ இல்லை 75 கிராம்ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிராமில் உங்களுக்கு சோப் வேணும்னு நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் சோப் வந்து கட் பண்ணிக்கலாம். சோப் கட் பண்ணுறது வந்து மோல்டில் போர் பண்ண 24 ஹார்ஸில் வந்து சோப் மோல்டுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சோப் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எனக்கு இன்னைக்கு 100 கிராம் சோப் பார்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பார் வந்து கிடைச்சது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே சோப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு ரெசிபியோட
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போடுறேனோ அது நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும்.